மாணவர்களுக்கும் 10th மாணவர்களுக்கும் ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்திலிருந்து நீங்கள் அவர்கள் மதிப்பெண்கள் வாங்கியதற்காக கொடுக்கின்ற பரிசும் இந்த செயலும் மிக அற்புதமானது. பெரியவர்களே, இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். எந்த காலத்திலும் ஈரோடு நகரத்தார் சங்கத்தில் இது மென்மேலும் வளர வேண்டும். அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த அடிஷனா சேர்க்கலாம். என்னன்னா, அந்த நகரத்தார் மாணவர்கள மிக அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிற மாணவர்களை அவர்கள் எப்படி அந்த மதிப்பெண்கள் எடுத்தார்கள் அப்படின்னு அவங்க ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண சொல்லணும். அப்படி கண்டக்ட் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ் எழுத போற மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும். 1149 மதிப்பெண்கள் என்னுடைய பையன் +2 எடுத்திருந்தார். எடுத்திருந்த செய்தி எனக்கு சொன்னார். நான் அவருக்கு பதில் கொண்டே தான் சொன்னேன். என்னையெல்லாம் புக்கை கொடுத்து எழுத சொல்லியிருந்தா கூட என்னால இவ்வளவு மார்க் எடுக்க முடியாதப்பா. எல்லா பதிலும் எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிக்கிறதே அவ்வளவு நேரம் ஆகும். ஏன்னா இந்த காலத்து இளைஞர்கள் மாணவர்கள் அவ்வளவு கெட்டிக்காரமா இருக்காங்க. அவர்களை வழி நடத்துகிற சரியான வழிகாட்டிகள் இருந்தால் இன்னும் மென்மேலும் நகரத்தார் இடத்திலிருந்து மேலும் மேலும் பல சாதனையாளர்கள் உருவாவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஈரோடு நகரத்தார் சங்கத்தில் எந்த காலத்திலும் இந்த +2 10th மாணவர்களுக்கு வழங்குகிற அந்த விருதையும் பரிசனையும் நிறுத்த வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையார் போட்டோ டீச்சர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பரிசு அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளையார் போட்டோக்கு பதிலா உங்க செட்டியார் போட்டோ யாரெல்லாம் செல்போன்ல வச்சுக்கீங்களோ அந்த ஆட்சியெல்லாம் மேடைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா, ஆமா இந்த செட்டியார் வீட்டுல வச்சுக்கிறது ஒரு ஆட்சி கூட போன் எடுத்து வந்திருக்காரு. இப்படியே அதை மாத்தி நம்ம அன்னைக்கு உங்க ஆட்சி போட்டோ யாராவது செல்போன்ல வச்சிருந்தா நீங்க கொண்டு வந்து காட்டுங்கன்னா யார்கிட்டயுமே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் அவருடைய ஸ்கிரீன் சேவர்ல ஆட்சியோட போட்டோ வச்சிருக்காங்க. அவ்வளவு பேர் 10-20 பேர் காலில் சரசரம் விழுந்துட்டாங்க. அடையாப்பா இந்த அளவுக்கு ஒரு மனைவி மேல ஈடுபாடு அன்பும் கொண்ட ஒரு செட்டியார் இப்பதான் நான் முகமூல பாக்குறேன். அதுக்கு அவர் சொன்னாரு, எப்பெல்லாம் எனக்கு மனம் விரக்தி அடைகிறதோ, எப்பெல்லாம் நான் மலையிலிருந்து விழுந்துடலாம்னு நினைக்கிறோமோ, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைந்து வாராத கொலையும் தொலையாத நிதியமும் போடாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத பாட்டும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டர்கள் கூட்டு கண்டாய் அலையாடி அறிவில் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் பாட்டே அமுதீசன் ஒரு பாகம் மகளாத சுபவாமி அல்வாமி அபிராமியே கதிர் விழித்து பிளந்து விட கடல் குதித்து சூடாக முதுவின் நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமும் மனம் தருமும் 11 பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மதற்கிடையே அடர்வு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன்புகழ் பேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாடியதும். இப்படிதான் இவங்க பெரிய இந்த மாதிரி ஒரு சொந்த லிங்க் போட்டு ஏன் கேட்டா இப்படியே லிங்க் முடிச்சு போனா சோனியா காந்தி கூட நம்ம சொந்தமா தானே இருக்கும் அப்படின்னு அடப்பா படிக்கிற சோனியா காந்தி வெளிநாட்டுக்கு கூட இந்திரா காந்தி தான் நமக்கு சொந்தம் இருந்துச்சு. ஒரு ஆட்சியே நடத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை உள்ளதனால்தான் ஆட்சிகளுக்கு ஆட்சி என்று பெயர் உள்ளதோ என்கிற அளவிற்கு மிக திறமையானவர்கள் நம்ம ஆட்சிகள். நெற்றியிலே பொட்டு வைத்து நெஞ்சத்திலே அன்பு வைத்து வெற்றியிலே கிளம்பிட்டு வீரத்தை கலந்து வைத்து இளமை சாலைகளில் இனிமை சேவைகளை புதுமையாக அணிந்துட்டு பண்பாடும் பத்திசூழ் ஆட்சிகளே, வளைகரத்த ஆட்சிகளே, திருப்பி சொல்றேன் வயத வளைகரத்த ஆட்சிகளே, சக்தி என்று சிவம் இல்லை, உங்கள் அத்தனை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன். ஆட்சியை அண்ணன் நான் சொல்லிக்கிறேன். இந்த சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நல்லா கை தட்டினோம்னாக்க நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு மூளை நல்லா வேலை செய்கிறாங்க. குறையும், முக்கியமா சுகர் குறையும். பலமா கை தட்டீங்கன்னா ஆயுள் 5 வருஷம் கூடும்.
தலைவர் அவர்களுடைய இல்லத்திற்கு இன்று காலை சென்றிருந்தேன். மிக அற்புதமான விஷயம் ஒன்றை கண்டேன். பெரியவர்களே, தலைவர் அவர்களுடைய இல்லத்தின் பெயர் ஆனந்தம் இல்லம். தமிழ் என்கிற நம்முடைய மொழி மிக மிக வலிமையானது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்ப தலைவர் அவர்கள்ட்ட நீங்க எங்க வசிக்கிறீங்க? நான் ஆனந்தத்தில் வசிக்கிறேன், நான் ஆனந்தம் இல்லத்தில் இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிறேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு ஆரோக்கியமான அறிவை, ஒரு நல்ல மனநிலையை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. ஆனந்தம் இல்லம் என்றவுடன் எனக்கு ஆனந்த பவனம், திருமூர்த்தி பவனம், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனந்த பவனம், திருமூர்த்தி பவனம் என்பது மோதிலால் நேரு அவருடைய இல்லம். 4 புறமும் வாசல் கொண்டது. எந்த வாசலில் சென்றாலும் கார் தயாராக இருக்கும். ஜவஹர்லால் நேரு சிலை என்று சொன்னார்கள். அந்த காலத்திலேயே மணிக்கு 50,000 ரூபாய் வக்கீல் கட்டணம் அவங்க மோதிலால் நேரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வக்கீல். அவர்களுடைய மகன் ஜவஹர்லால் நேரு 14 வருடங்கள் சிறையில் இருந்தார். 2.5 வருஷம் ஜெயிலில் இருந்து வெளியில வராங்க. வீட்டுக்கு சேர்ந்த உடனே புட்ஸ்கால் ஒளி கேட்கிறது. அவங்க கமலமா ஒரு கப் தேநீர் அவங்களுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்துருக்கு. ஜவஹர்லால் நேரு செகண்ட் ஷோவில வாரண்ட் காமிச்சாங்க. அவங்க கமலாமா கேட்டாங்க, சிற்றுண்டியாவது சாப்பிட்டு போவாங்க, டிஃபன் சாப்பிட்டு போவாங்க. இல்ல வேண்டாம், உங்களுக்காக டீ போட்டுருக்கேன், அந்த டீயாவது குடிச்சுட்டு போங்க. இல்ல வேண்டாம், நீ மனம் வருத்தப்படுவதா எனக்கு தெரியும் கமலா, இருந்தாலும் நீ கொடுக்கிற தேநீரை அறிந்து விட்டு சென்றால் உன்னுடைய ஞாபகங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் இப்பதான் ஜெயிலிருந்து திருப்பி ஜெயிலுக்கே போறேன். நாட்டை பற்றிய தொடர்ந்த சிந்தனை எனக்கு இருக்க வேண்டும் என்றால் நீ கொடுக்கிற தேநீரை மறுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஜெயிலுக்கே சென்றதாக நமது வரலாறு சொல்லுது. இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டதுனால்தான், இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்காதனால்தான் ஒரு குறை இருப்பதான தோற்றம் எப்பொழுதும் நமது இனத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ராஜ குரு, பகத்சிங், சுக்தேவ் 3 பேரும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. பகத்சிங் மேல்முறையீடு செய்கிறார். வழக்கமா இப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். திருடினா ஜெயில், திருடுறதுக்கு முன்னாடியே ஜெயில். பெயில் வாங்கி வச்சுட்டு தான் திருடவே போறாங்க. ஆனா பகத்சிங் மேல்முறையீடு செய்கிறார் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு. தயவு செய்து எனக்கு மரண தண்டனையை தவிர குறைவான எந்த தண்டனையும் கொடுத்து விடாதீர்கள். தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. மரண தண்டனை கைதிகள் எல்லாம் எடை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவங்களோட எடையை பார்த்துட்டே இருப்பாங்க. வழக்கமா மரண தண்டனை கைதிகளுக்கு எடை குறைந்து கொண்டே வரும். ஏன்னா அந்த மரணத்தினுடைய தேதி உறுதி செய்யப்பட்டு விட்டதால் எடை குறைந்து கொண்டே வரும். ஆனா பகத்சிங் கூடிக்கிட்டே வரும். எப்படி உங்களுக்கு எடை கூடிக்கொண்டே இருக்கிறதுன்னு கேட்டாங்க. இந்த நாட்டிற்காக உயிரை விட போகிறேன் என்கிற மகிழ்ச்சியில் என்னுடைய எடை கூடிக்கொண்டே இருக்கிறது. பகத்சிங்கை கொண்டு போய் தூக்குமலை ஏற்றி வைக்கிறாங்க. எல்லாரும் சினிமாக்களை பார்த்துருப்பீங்க. ஒரு கருப்பு துணி போட்டு தூக்குறாங்க. கருப்பு மூமுறை கலட்ட சொல்றோம். என்ன காரணம்? இல்லை எனக்கு பிடிக்கல, பயமா இருக்கு, தேவையில்லை, கலட்டியாச்சு. அந்த வெள்ளைக்கார நீதிபதி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் தூக்குமலையில் இருக்கிற பகத்சிங்கை. பகத்சிங் ஒரு உண்மையோடு சொன்னார், "You are the luckiest person in the world." இந்த வெள்ளைக்காரனை பார்த்து சொன்னார். வெள்ளைக்கார நீதிபதி ஆச்சரியத்தோடு இருப்பார். luckiest person சொன்னாங்க. ஏன் தெரியுமா? 21 வயதில் இந்த நாட்டிற்காக உயிரை விட போகிற இளைஞரின் முகத்தை மிக அருகில் இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்தது. அதனால் you are the luckiest person in the world. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. உடலை பெற்றுக்கொள்ள அவருடைய தாய் வந்திருந்தார். தாய் அழுது கொண்டே உடலை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தார். நிருபர்கள் அவரை சூழ்ந்தார்கள். அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? பகத்சிங் இறந்து விட்டதை நினைத்து அழுகிறீர்களா? பகத்சிங்குடைய தாயார் சொல்கிறார்,
அதை நினைத்து அழவில்லை. பகத்சிங்கை போன்றே தியாகம் செய்கிற இன்னொரு மகனை இந்த வயிற்றில் பெற்றவில்லையே என்கிற எண்ணத்தில் அடைகிறேன். அப்படிப்பட்ட தியாகசீலர்கள் ஆழ்ந்த நாடு. இந்த நாட்டினுடைய பெருமைகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்காதனாலதான் ஒரே ஒன்று இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வெள்ளைக்காரன் நமக்கு விளைச்சிட்டு போயிட்டான். அதிகராம சொல்லிட்டு போயிட்டாரு, கற்கை நின்றே பிச்சை புயலும் கற்கை நின்ற பிச்சை எடுத்தாவது படிக்கும். காமராஜர் அதை படிக்கிறார். படிச்சுட்டு யாரோ ஒரு புலவர் சொல்லிட்டு போயிட்டாராம்பா, பிச்சை எடுத்தாலும் படிக்க வைக்கணும்னு. மாணவர்கள் நீங்க போய் படிக்கிறதுக்கு பிச்சை எடுக்க வேணாம், நீ படிய உனக்கு போல ஊருவா போய் நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் வாழ்ந்த நாடு இந்த நாடு. மறந்து விடக்கூடாது. இப்படி பல தியாகங்களை நாம் மறைத்ததனால் அல்லது அந்த தியாகங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படாதனால்தான் குறைந்து இருப்பதான ஒரு தோற்றம். அதனால்தான் நகரத்தார் பெருமக்கள் திட்டுகிற போது கூட மங்களகரமா ரொம்ப போக்கிட்டு பண்றவங்க அரசாழ்வாய் இந்த வார்த்தையை நீங்கள் பிரித்து பார்த்தால் அரசு ஆழ்வாய் மகனே வரும். அதாவது என்னுடைய மகன் ஒரு அரசாங்கத்தையே நடத்துகிற அளவிற்கு திறமையும் தகுதியும் படைத்தவன் என்பதை திட்டுகிறவர்கள் கூட சொல்ற சமூகம் நகரத்தார் சமூகம். நண்பர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். கூடி வாழ்வதில் ஆதி காலம் முதல் மனிதருக்கு தீராத காதல் இருக்கலாம். எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் எத்தனை மதங்கள் இருந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த நகரத்தார் சமூகத்தில் வந்து நாம் எல்லாம் பிறந்திருக்க முடியும் என்று நாம் மறந்து வருகிறோம். எந்த இனம் இல்லை என்றால் ஆன்மீகம் கலைந்திருக்காதோ, எந்த இனம் இல்லை என்றால் இத்தனை ஆர்ப்பணிகள் இந்த நாட்டில் நடந்திருக்காதோ, எந்த இனம் இல்லை என்றால் கல்வி இந்த அளவிற்கு சிறந்திருக்காதோ, எந்த இனம் இல்லை என்றால் தமிழ் என்கிற மொழியே இந்த நாட்டை விட்டு வடக்கொழிந்து போயிருக்குமோ அந்த பெருமைக்குரிய இனம் நகரத்தார். மன்னர் பின்னோர் என்று சோழர் காலத்திலும் பாண்டியர் காலத்திலும் அழைக்கப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க, புலவர் சொன்னாங்க. அந்த மன்னர் பின்னோர் என்பதற்கு விளக்கம் என்னன்னா, மன்னர்களுக்கே யோசனை சொல்கிற தகுதியும் முடிசூட்டுகிற ஆற்றலும் பெற்றிருந்ததாக நகரத்தார் சமூகம் இருந்திருக்கு. அதனாலதான் எவர் வீட்டு விசேஷங்களுக்கும் வராத அரசர்கள் நகரத்தார் வீட்டு திருமணங்களுக்கு நேரில் வந்தார்கள். நகரத்தாரிடம் பெருக பெருக அவர்களால் எல்லா வீட்டு திருமணங்களுக்கும் வர முடியவில்லை என்பதனால்தான் அரசாணை கால் எழுது என்கிற வழக்கமே நமது இனத்தில் உள்ளது. அரசு ஆணைக்கல், அரசனுடைய ஆணைப்படிதான் இந்த திருமணம் நடக்கிறது. இந்த ராஜமுத்திரை போல் ஒரு கல் கொண்டு வந்து மணவரையில் நடப்பட்டுதான் அந்த காலத்து நகரத்தார் திருமணங்கள் நடந்திருக்கின்றன. இன்னைக்கு இருக்கு. மன்னர் பின்னோர் என்று சொல்லப்படுகிறது வந்து அந்த காலத்து சோழ காலத்து விஷயங்கள் மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பராக் ஒபாமாவின் அரசியல் ஆலோசகர் நமது தேவகோட்டையை சேர்ந்த ஹரி மெய்யப்பன் என்கிற 33 வயது இளைஞர். எந்த அரசியல் முடிவையும் அமெரிக்காவினுடைய அதிபர் பராக் ஒபாமா நமது ஹரி மெய்யப்பனை கேட்காமல் எடுப்பதில்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு நகரத்தார் சமூகத்தில் இளைஞர் ஒருவர் மிக உயரிய பதவியில் இருக்கிறார். வியாபாரம் செய்வதற்கும் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் எத்தனை இன்னல்கள் வரையும் எதிர்த்து நின்று போரிடுவதற்கும் ஒரு பீனிக்ஸ் பறவையை போல சாம்பலில் இருந்து மேலிடுவதற்கும் நகரத்தார் போன்ற ஒரு உதாரணத்தை நம்மால் காட்டிவிட முடியாது. இந்த உலகத்திலேயே மிக புத்திசாலிகளாக யூதர்களை சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற புத்திசாலிகள் நம்பர் வந்து யூதர்கள், ஜூஸ். அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்திலே யூதர்களை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் நான் இந்த கருத்திலிருந்து சற்றே மாறுபடுகிறேன். யூதர்கள் என்பவர்கள் எந்த குறுக்கு வழியிலும் போய் பணம் சம்பாதித்து விடலாம் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், நோக்கம் கொண்டவர்கள். ஆனால் வீட்டில் வைத்து கும்பிடுகிற அப்பத்தாவுக்கும் ஆயாவுக்கும் சோனையன் கோயிலுக்கும் மூலமுடி பொன்னனுக்கும் இளையத்தாங்குடி கருப்பருக்கும் ராங்கியும் கருப்பருக்கும் பயந்து நாணயத்தோடு வாழ்வதால் யூதர்களை விட சிறந்த சமூகம் இந்த உலகத்திலேயே நகரத்தார் குறைந்து இருப்பது போன்ற தோற்றத்தை ஊடகங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மேற்கத்திய நுகர்வோர் கலாச்சாரத்தின் விளைவு
அவனுக்கு மிகப்பெரிய சந்தை இந்தியா. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அவன் கண்களுக்கு தெரிகிறது. அப்ப இந்தியாவில் தன்னுடைய கடையை விரிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் நிறைய குறைகள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஊடகங்கள். ஊடகங்கள்னா தமிழ்ல டிவி, மீடியா, இதான் ஊடகம். நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ற டயப்பர்ல இருந்து, பேபி ஆயில் இருந்து, நம்ம வீட்டுக்காரமா என்ன சாப்பிடணும், நம்ம என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், என்ன செருப்பு போடணும், எந்த மாதிரி நடக்கணுங்கிறது முதற்கொண்டு இன்னைக்கு அத்தனை விஷயங்களுமே டிவியில வரக்கூடிய விளம்பரங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. கொஞ்ச நாளைக்கு 20 வருஷம் முன்னாடி ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு பைவான் உப்பை கறிக்குள்ளே எடுத்து பல்லு வளர்க்க போவார். உடனே சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் பின்னாடி கேட்கும், சாப்பிட்றதுக்கு மட்டும் பாதாமும் பிஸ்தாவும், பல்லு வளர்க்கறதுக்கு உப்பும் கறிக்கணுமா? இன்னைக்கு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதே கம்பெனி உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஒழுங்கா போயிருக்கு. எங்க வீட்டுல குழம்புல உப்பு இல்ல, பிபி டாக்டர் போட்டுருக்கான்னு சொல்லியிருக்கு. இந்த டேபிள் மேட்டுங்கிறத யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ராக்கெட் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச அப்துல் கலாம் கூட அமைதியா போயிட்டாரு. ஆனா அந்த டேபிள் மேட்டை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, டப் டப் டப்னு தட்டி காட்டலாம். மேல வளையும், சைட்ல வளையும், இப்படி வளையும், இப்படி தோலை தூக்கி எழுதலாம், மேல் தூக்கி எழுதலாம். மேல் வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு. உங்க வீட்டுல இருக்கா? என் வீட்டுல ஒய்ஃபே இல்லை, ஓய்ஃபு வீட்டுக்கு அவங்க அப்பா வந்தீங்க. நான் சொன்னேன், இப்போ அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க, ஒய்ஃப் வேணுமா அப்படின்னு அடுத்து விளம்பரம் கொடுத்தாங்க. விளம்பரத்தினுடைய தாக்கம் ஒரு பொருளை வாங்குவதற்கு நாம் தீர்மானிப்பதற்கு விளம்பரங்கள் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. லெக்கின்ஸ் ஒரு புதுசா லேடிஸ் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. அதை யாரு கண்டுபிடிச்சாலும் தெரியல. போடும்போது அந்த பிள்ளையா போட்டு போல இருக்கு. கலெக்டர் தாய பிள்ளை 4 பேர் சேர்ந்து கலெக்டர் போல இருக்கு. இதை போட்டு 2 வீலர்ல போகும்போது பின்னாடி போற நமக்கு 10 பக்கம் இருக்குது. எந்த நேரத்தில் ஒரு குண்டு பாய் வெடிச்சு சிதறிடும் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த லெகின்ஸ் இதெல்லாம் இந்த மேற்கத்திய ஒரு கலாச்சாரம் கொண்டு வந்து கொடுத்தது. ஆண்களுடைய அடையாளம் நம்ம தாடி மீசை என்ன நினைச்சுக்கணும் இல்லையா? நண்டு பிராண்ட் முக்கியம். எல்லா விஷயங்களிலுமே அதை விட பெரிய ஜோக்குன்னா அந்த ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள். நீங்க பார்த்துருக்கீங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து விளம்பரம் கொடுப்பான். சென்னைக்கு மிக அருகில், திருநெல்வேலிக்கு பக்கத்தில். இப்ப 2 ஊருக்காரங்க பார்த்துட்டாங்களா? இப்ப திருநெல்வேலிக்காரங்க வந்து திருநெல்வேலி பக்கத்துல தெரியாது, சென்னைக்காரங்க சென்னையில பக்கத்துல தெரியாது. சரி, எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் நம்ம ஒரு வேன்ல போய் பார்த்தோம்னாலும் சரி, ஒரு வேன்ல ரியல் எஸ்டேட் வேன் ஏறி வந்தா பக்கத்துல இருக்காது சூட்கேஸோட உட்காந்து. நான் அவரை பார்த்து என்னங்க முடியாததா இருக்கீங்க, பிளாட்டு முதல்ல பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா தாங்க பணம் தரணும், இப்பயே ஏன் பணம் எடுத்துட்டு வரீங்க? பணம் இல்லைங்க, என் ட்ரெஸ்ஸு என் ஊர் விற்கிறவாங்க. நீங்க எப்படி விழுப்புரம் வரைக்கும் கொண்டே விட்டுருவாங்க. அங்கிருந்து நான் ஒரு நேரம் விற்கிறவாங்க போயிருந்தேன். முன்னாடி சண்டை போட்டு அந்த அம்மா அவர் கோவத்துல எதையோ விட்டு அடிச்சு போது தலைவரத்தை ஒரு மஞ்சள் வச்சு உட்காந்துருக்காரு. டிவியில் விளம்பரம் போடுறோம், நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமானது எல்லா மேட்டிங் யாருன்னு கண்டுபிடிச்சார். அமேசான் காடுகளில் விளையுது, அமேசான் காடுகளில் விளையுது. அமேசான் காடுக்கு பக்கத்துல எந்த நாடு இருக்குன்னு நான் பார்த்தேன். அமேசான் காடுக்கு பக்கத்துல இருந்து பிரேசில். அந்த பிரேசில் ஃபுட்பால் டீம் வந்து இப்போ ஃபுட்பால் விளையாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு விளையாடு. அமேசான் காட்டுல விளையாடுனா அந்த பிரேசில் இருக்கிற அதை வளர்ச்சி தலையில தேய்ச்சி அவங்க முடிவு வளர்ந்துருக்குமா இல்லையா? அவ்வளவு வளர்ச்சியாக தான் பிரேசில் ஒருத்தர் கூட தலையில முடியாது. அங்கே விளையாட்டு இங்கே போல இருக்காங்க. நண்பர்களை ஒன்றே சொல்லிக் கொள்கிறேன், உலகத்திலேயே இன்னும் யாராலும் கண்டுபிடிக்கப்படாத பல மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை நமது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்னும் இருக்கிறதுன்னு உலக உணவு பல்கலைக்கழகம் சொல்லி இருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல மூலிகைகள் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் நமக்கு நம்ம ஊர் அருமை தெரியல. கிட்ட இருக்கிறதுனால எப்பவுமே நமக்கு அருமை தெரியும். இப்ப திருச்சியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை அடிக்கடி சாமி கும்பிட மாட்டாங்க, சீரகரகனா போய் பார்க்க மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஆந்திராவில இருந்து வேலை எடுத்துட்டு வந்து பார்க்கலாம் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை கிடைக்கிற மூலிகைகளை வந்து பல அறியப்படாத ரகசியங்கள் இருக்கின்றன. குறை ஒன்று இருப்பதாக, அதாவது நீங்கள் சிகப்பாக இல்லை,
நீங்கள் அழகாகவில்லை, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, இது போன்ற குறைகளை பெருமைப்படுத்தி அந்த குறைகளை வைத்து வியாபாரம் செய்கிற ஒரு மேற்கத்திய நுகர்வோர் கலாச்சாரம் நமது நாடகம் யாருக்கும் தெரிகிறது. 1835 ஆண்டு பிப்ரவரி 2, 1835 ஆண்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல மக்களே, அதாவது யாருடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை, கல்வி முறையை நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த மக்களை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் அவர் சொல்றாரு, இந்திய திருநாட்டின் குறுக்கிலும் நெடுக்கிலும் இருக்கிற அனைத்து ஊர்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும், மாநிலங்களுக்கும் நான் பயணம் செய்திருக்கேன். இந்த நாட்டிலே எங்குமே திருட்டு இல்லை, எல்லா இடங்களிலும் செல்வம் கொட்டி கிடக்கிறது. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பை நாம் உடைக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் கல்வி முறையையும் மாற்ற வேண்டும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போய் அவன் சொல்றாரு. அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல 1835 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மக்களின் தீர்மானம் தான் நம்ம தாழ்வு மனப்பான்மையை கேபிட்டலைஸ் பண்ணி, நமக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை அவன் கேபிட்டலைஸ் பண்ணி பாராளுமன்றத்தில் என்ன கொண்டு வரோம்னா, நாம் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் உனக்கு குறை, உன் பாடத்திட்டத்தில் குறை.